नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपताकस्वामीति नामिने नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरगदादामदाय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाशदेशधारिणे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रील जय पताका स्वामी की जय। श्रील जय पताका श्रील प्रभुपाद गुरु महाराज की जय। श्लोकम 12 अध्यायम 1 भगवद्गीதை। तस्य संचयन हर्षं कुरुवृत्त पितामह सिंहनादं विनत्योचै शंகம் தத்மௌ பிரதாபவான். பின்னர் குரு வம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். ஸ்லோகம் 13. ததசங்காஷ பேர்யஷ பணவானக கோமுகா சகசைவாப்யகன்யந்த சப்தஷ்துமுலோ பவர். அதன் பின் சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொளி மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஸ்லோகம் 14. தத ஸ்வேதைர் ஹயைர் யுக்தே மகதி ஸ்யதனே ஸ்திதௌ மாதவ பாண்டவ சைவ திவ்யௌ ஷாங்கௌ பரத்தத் மது. மறுதரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச் சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினர். இப்போ துரியோதனன் இந்த ஸ்லோகத்திலிருந்து துரியோதனன் என்ன சொல்ற, அப்படி பீஷ்மரை பாதுகாக்கணும், ஏன்னா அவர் வயதானவர், அதனால எல்லாரும் அவர் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த இப்போ ஆச்சாரியர்கள், இப்போ அவங்களோட மாமன், அவரோட சகோதரர்கள், இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற அப்படின்னா பிதாமகர் கொஞ்சம் வயதானவர், அவர் அந்த சக்கர வியூகத்தில் இருக்கிறப்பெல்லாம் அவர் கவனமாக பார்த்துக்கணும், அவர் மகாரதர் தான், ஆனால் இருந்தாலும் அவர் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற. அப்படி அதே சமயத்தில் மற்றவங்களும் பீஷ்மர் உயர்த்தி சொல்கிறதுனால மற்றவங்களும் ஏன்னா துரியோதனுக்காக வந்திருக்காங்க இல்லையா எல்லாருமே, அதனால் மற்றவங்கள கொஞ்சம் தாழ்த்தி பேசின மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்களையும் அடுத்தது நீங்களும் இருக்கீங்க, நீங்களும் சிறந்த போர் வீரர்கள் தான், அதனால பீஷ்மரை பார்த்துட்டு நம்மளும் கவனமாக போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதன் எல்லாத்துக்கும் சொல்கிற. அப்படி அதனால துரியோதனை சந்தோஷப்படுத்துகிற விதமாக பீஷ்மர் இந்த இடத்துல என்ன பண்ணுற, அப்படி போருக்கு ஆயத்தமாயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவரோட சங்கை எடுத்து சங்கநாதத்தை முழங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் அவங்களோட சங்குகளை ஒழிக்க செய்வாங்க. ஏன்னா இந்த சைடில் பாண்டவர்களோட படைகளும் போருக்காக தயாராக இருக்குது அப்படிங்கிறத இரண்டு தரப்புகளுமே தெரியப்படுத்திக்குவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, போர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா பிதாமகர் எந்த அளவுக்கு ஒரு பக்தர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் பிதாமகர் பீஷ்மர் அதாவது பெரும் பக்தர். அவர் எப்படி எதனால் அவர் அம்பு படுக்கையில் ஏன் முள் படுக்கையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்துச்சு. அதாவது தர்மத்தையே ஆடையாக இருக்கிறவர், தர்மத்தையே ஆடையை உடுத்தினவர், தர்மமே வாழ்க்கையை வாழ்ந்தவர், தர்மமே வார்த்தையாகவும் வச்சுருந்தவர், தர்மத்தையே குறிக்கோளாக கொண்டவர், அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விளக்கமாகவே பார்க்கலாம். அதாவது எப்படின்னா அதான் மிகப்பெரிய தர்மத்தை கடைபிடிச்சவர்னா அது பிதாமகர் சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிருஷ்ணர், அர்ஜுனர், தர்மர் இவங்களும் சொல்லலாம். இவங்களோட வரிசைகளில் பிதாமகரையும் முன்னிறுத்தி சொல்லுவாங்க. அப்போ இவ்வளவையும் கடைபிடிச்சிட்டு அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள அந்த கேள்விகள் வரலாம். அதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க, பகவானும் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய தர்மம் என்னென்னா அதாவது பகவானை பின்பற்றுதல். அதாவது மிகப்பெரிய தர்மமே பகவானை திருப்திப்படுத்தினாவே போதும். பெருசாக சின்ன சின்ன தப்புகள் செஞ்சுருந்தாலும், ஏதோ ஒரு தெரியாத தவறுகள் செஞ்சுருந்தாலும் பகவானை திருப்தி பண்ணினாவே நம்ம ஒரு பெரிய தர்மத்தை கடைபிடிச்ச மாதிரி தான். மற்றது இப்போ பீஷ்மர் பிதாமகரே எடுத்துக்கிட்டாலுமே மற்ற இதுக்கு உதாரணமாக இன்னொன்று சொல்லுவாங்க. அதாவது பூமியை தரணி, அதாவது பூமியை தரணிங்கிற பேரில் அழைப்பாங்க. ஏன்னா பூமினாவே எடுத்துக்காட்டாக சொல்கிறதே பார்த்தீங்கன்னா பெண்களை
பூமி மாதிரி பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பூமி மாதிரி பொறுமையாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பூமி தாயின்னு தெரியும், ஆனால் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், பூமியை வந்து போர் தண்ணி வர்றதுக்காக பூமியை நல்லா தோண்டுறோம், கிணறு தோண்டுறோம், பள்ளம் தோண்டுறோம், அந்த இடத்துல ஆறு தோண்டுறோம், மணல் கொள்ளை அடிக்கிறாங்க நிறையா பக்கம், அந்த இடத்துல ஆற்றுல நதி வருதுன்னு சொல்லிட்டு நதியில் குப்பைகளை போடுறோம், நதியில் குளிக்க போய் புனித நீருங்கிறத கூட தெரியாமல் அங்கெல்லாம் அசுத்தம் பண்ணுறோம் நிறையா. அதாவது வந்து ஒரு 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 புனிதம் அப்படிங்கிறது கெட்டு போகிற அளவுக்கு இங்கே வந்து மக்கள் நடந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய நடக்குது. பூமியை வந்து நம்ம எவ்வளவோ சித்திரவதைகள் பண்ணாலும், ஆனால் பூமி தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு அமைதி காக்குறாங்க. அமைதியாக இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருந்து இது எல்லாமே, அதாவது பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுமே தன்னோட குழந்தையாக இருந்து அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் இத்தனைகளும் பொறுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பகவானோட பாதத்தில் தினமும் 24 மணி நேரம் எல்லா நேரமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பூமி தாய் பாத சேவனம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பகவானை சரணடைகிறாங்க. என்ன அதாவது எல்லாமே நடந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பகவானை சரணடைங்க. அதாவது தர்மம் டு சாட்சாத் பகவத் பிரணீதம் அப்படிங்கிறாங்க. தர்மம் வந்து எங்கே போய் சரணடைஞ்சிருக்குன்னா பகவான் கிட்ட தான் சரணடைஞ்சிருக்கு. பகவானை சரணடைஞ்சாவே நாம தர்மம் பண்ணுறதுக்கு அர்த்தம். தர்மம் வந்து கரெக்டாக கடைபிடிக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம். பகவானை திருப்தி பண்ணணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானோட அன்புக்கு பாத்திரமாகணும், அதுதான் தர்மம். பகவான் வந்து என்ன சொல்கிறாரு, இது வந்து பகல் கிடையாது, இது இரவுன்னா ஆமாங்க இது இரவு தாங்க அப்படின்னு சொல்லிடணும். இது வந்து பூ கிடையாது காயின்னு சொன்னா ஆமாங்க இது காய் தான் சொல்லிடணும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். அதை வந்து நம்ம நிர்ணயிக்கிறது தர்மம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். ஏன்னா அவர் தான் தர்மமே அவர் தான். தர்மம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கடைபிடிக்கணும், அதுதான் தர்மம் அப்படிங்கிறாங்க. அப்போ பூமி தாய் வந்து இத்தனையும் சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பகவானை போய் சரணடைஞ்சு பாத சேவனம் பண்ணி அவங்களுக்கு வந்து தினமும் சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது பகவானை சரணடைகிறதுனால பகவானை திருப்திப்படுத்துறாங்க, பகவானோட அன்புக்கு பாத்திரமாகறாங்க. அப்போது அவங்க வந்து கரெக்டாக தர்மத்தில் கடைபிடிக்கிறாங்க, தர்மமாக இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மகாபாரதத்தில் இன்னொரு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா, இப்போது இப்போ ஒரு அரண்மனையில் ஒரு ராஜா ஒரு ராணி, அந்த ராணியர் வந்து அந்த புறத்தில் குளிக்கிறதுக்காக போகிறாங்க. குளிக்க போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நகைகள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் கலட்டி வச்சுட்டு அவங்க வந்து குளிக்கிறதுக்காக போவாங்க. அந்த நேரத்தில் ஒரு திருடன் வந்து என்ன பண்ணுறான், நகைகளை எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டு என்ன பண்ணுறான், அதையே எடுத்துகிட்டு போய் வீரர்கள்லாம் துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு மாண்டவிய முனிங்கிற ஒரு குடியில் கொண்டு போய், அந்த ஆசிரமத்தில் அந்த முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த குடியில் கொண்டு போய் போட்டுட்டு அவன் ஓடிடுவான். அப்படி அந்த திருடன் வந்து ஓடிடுவான். அப்படி அப்போது இந்த வீரர்கள்லாம் துரத்திட்டு வருவாங்க. துரத்திட்டு வந்ததை பார்த்துட்டு மாண்டவ முனியோட ஆசிரமத்துக்குள்ளே போய் பார்ப்பாங்க. பார்த்தங்காட்டி அந்த நகைகள் எல்லாம் அங்கே இருக்கும். இது வந்து ராணியரோட நகைகள் தானே, இது எப்படி இங்கே வந்திருக்கும்? அப்போ வந்து திருடினது யாருன்னா மாண்டவிய முனி தான் திருடி இருக்கிறாரு, அதனால வந்து அவரை கைது பண்ணுங்க, அவரை வந்து மன்னருக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மாண்டவிய முனி வந்து அவரோட தவத்திலேருந்து எழுப்பி அவரை கூட்டிகிட்டு போய், அவர் இதுக்கு தவம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆனாலும் தாண்டி அவரை கூட்டிகிட்டு போய் மன்னருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. மன்னர் முன்னாடி நிறுத்திட்டு மாண்டவிய முனிவர் வந்து சொல்கிறார், நான் வந்து அந்த நகைகளை பார்க்கவும் இல்லை, நான் திருடவும் இல்லை, நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன், நான் வந்து அப்போ வந்து தவத்தில் இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொல்கிறார். அவரோட கோரிக்கையை வைக்கிறார் அந்த இடத்துல. ஆனால் மன்னர் வந்து சாட்சியாக 4-5 வீரர்கள் வந்து அங்கே நகைகள் இருந்ததை பார்க்குறாங்க. இந்த இடத்துல சாட்சி தானே செல்லுது. அதனால வந்து அவங்க சொல்கிறதான் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போல்லாம் அந்த காலத்தில் முறையில் பார்த்தீங்கன்னா, அந்த மன்னர் காலத்தில் முறைகளை பார்த்தீங்கன்னா அந்த கழுவேற்றி கொள்ளுவாங்க. நிறைய அந்த கோபுரத்தில் பார்த்தோம்னா அந்த ஒரு விக்கிரகம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு விக்கிரக வடிவில் அந்த கோபுரத்தோட அந்த சைட்லையோ அந்த ஓரத்துலையோ அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து வச்சுருப்பாங்க. எப்படின்னா அந்த கழுவேற்றி கொள்வாங்க, அதாவது வந்து கூர்மையான ஒரு கத்தியில் வச்சு அவங்கள அதில் மேலே ஏற்றி கொன்றுவாங்க. அதான் கழுவேற்றி கொள்றதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ வந்து அதே மாதிரி மாண்டவிய முனி என்ன பண்ணுறாங்க, கழுவேற்றி கொன்றாரு, அந்த மன்னர் கொன்றாரு.
அப்போது இந்த மாண்டவிய முனி வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து யமதர்மராஜா கிட்ட போகிறாங்க. போயிட்டு மாண்டவிய முனி வந்து கேட்குறாங்க, நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி தண்டனை கிடச்சிது, நான் வந்து திருடவே இல்லையே, நான் திருடி இருந்தால் தானே நான் அந்த தண்டனை கிடச்சிருக்கணும், எனக்கு நான் திருடவே இல்லையே, எனக்கு இந்த மாதிரி தண்டனை எதுக்காக கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து யமதர்மராஜா வந்து பார்த்துட்டு, நீங்கள் வந்து போன பிறவியில் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப பட்டாம்பூச்சியை பிடிச்சி அதோட இறக்க எல்லாம் பிச்சுட்டீங்க, பிச்சு அதை ஊசியில் குத்தி விளையாண்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னங்காட்டி இது வந்து முறையான செயல் கிடையாது, இது அர்த்த சாஸ்திரத்துப்படி நான் வந்து ஏழுமறைய சிறு வயது பாலகன், அது சிறு வயது பாலகனாக இருக்கிறப்ப செய்கிற பாவங்களை வந்து நீங்கள் வந்து இந்த வயசில் எனக்கு எப்படி வந்து நீங்கள் நிறைவேற்ற முடியும், அதைய இது வந்து இது கணக்கில் ஏற்றுக்கவே முடியாது, நீங்கள் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மாண்டவிய முனி வந்து எவ்வளவோ நேரம் வந்து அவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டே இருக்கு, இது தப்பு, நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு மாண்டவிய முனி சொல்கிறாரு. இல்லை, அதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. என்ன எடுத்துக்காட்டுன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து யமதர்மராஜா வந்து மாண்டவிய முனிக்கு வந்து இன்னும் புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. யமதர்மராஜா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து நெருப்பு கட்ட போகுது, நெருப்பில் கை வைக்குது, நெருப்புக்கு தெரியுமா அது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை வந்திருக்கு சுடாது சுடக்கூடாது அப்படின்னு நெருப்புக்கு தெரியாது இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து தர்மம் எப்போ அதர்மம் ஆகுதோ அந்த அதர்மத்துக்கு உண்டான பாவத்தை வந்து நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து யமதர்மராஜா சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து மாண்டவ முனிக்கு வந்து அது வந்து அவர் வந்து அதை ஏற்றுக்காதனால என்ன ஆகுது, நீங்கள் வந்து ஒரு அடுத்த பிறகு அதை வந்து சூத்திரராக நீங்கள் வந்து போகணும், சூத்திரருக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு யமதர்மராஜாவை. அப்போ தான் வந்து யமதர்மராஜா வந்து எங்கே வந்து பிறக்கிறாரு, அதை வந்து பணிப்பெண்ணுக்கு விதுரராக பிறக்கிறாரு. விதுரர் தான் யமதர்மராஜா, விதுரர் தான் யமதர்மராஜாவை பிறக்கிறாரு. அப்போ வந்து அப்படி பிறந்தாலுமே அவர் என்ன பண்ணுறாரு, அது பகவானை கடைப்பிடிக்கிறார். அதாவது விதுரர் வந்து என்ன சொல்கிறது, அவர் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுல பீஷ்மரை போல தான், அவருமே ஈஸ்வரை போல தான் பகவானை வந்து பக்தியிலேயே இருப்பார், மகா பக்தன் அவர் விதுரருமே. விதுரர் அவரும் 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர் தான், யமதர்மராஜா 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர். அது வந்து தர்மத்தை வந்து கடைபிடிச்சவர், தர்மம் படி நடந்தவர் விதுர மகாத்மா, அவர் ஒரு மகாத்மா ஆக்சுவலாக விதுரர். அப்புறம் மகாபாரதத்தில் இன்னொன்று பார்த்தோம்னா, அதே மாதிரி அர்ஜுனர்கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உன்னோட நண்பர்கள், உறவினர்கள், அது வந்து உங்களோட மாமன்கள், இந்த மாதிரி உன்னைய வீழ்த்தணும், அது வந்து பாண்டவ சேனைகளை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறதுக்காக எதிர்த்தரப்பில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அர்ஜுனா, நீ வந்து இதுதான் சமயம், நாட்டை வந்து கைப்பற்றணும், நம்ம வந்து பாண்டவர்களுக்கு உரியது அந்த நாடு, அதனால வந்து இவங்கெல்லாம் அதர்ம பாதையில் போகிறவங்க, கௌரவ படைகள் வந்து அதர்ம பாதையில் போகிறவங்க, அதனால் வந்து இவங்களையெல்லாம் வீழ்த்தி தான் ஆகணும், நீ வீழ்த்தி தான் வந்து நீ சத்திரிய கடமைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அப்போ அது எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் வந்து இந்த இடத்துல வந்து எதிர்த்தரப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவர் படித்த குலகுரு ஆச்சாரியர் இருக்கிறாரு, அவங்களோட சகோதரர்கள் இருக்காங்க, இப்போ துரியோதன் சகோதரன் தானே, சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக அவங்க சகுனி மாமன் தானே ஆகுது, மாமனுக்கிற பீஷ்மர் இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் நெருங்கி பழகினவங்களும் இருக்கிறாங்க, விரோதிகளாக நினைச்சவங்களும் இருக்கிறாங்க. அதனால் வந்து அர்ஜுனர் வந்து என்ன சொல்கிறாரு, இவங்களையெல்லாம் கொண்டு தான் நான் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றணுமா கிருஷ்ணா, இவங்களெல்லாம் கொண்டுட்டா நான் வந்து எந்த வச்சு நான் ஆட்சி புரியறது, இவங்க எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே இல்லாதப்ப நான் எப்படி ஆட்சி புரிய முடியும், மன்னராக இருக்க முடியும். ரெண்டாவது, இது வந்து பெரியவங்க அவங்க எல்லாருமே, எனக்கு மூத்தவங்களா இருக்கிறாங்க நிறைய பேர், அதில் மூத்தவங்களை கொள்றது மிகப்பெரிய பாவம், நான் நரகத்துக்கு போயிடுவேன், நீங்கள் நரகத்துக்கு போகிறத விரும்புகிறீங்களா, நான் என்னால் நரகத்துக்கு போக முடியாது, நான் பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துருவேன், எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னொன்னையும் வைக்கிறாரு இந்த இடத்துல, அதை வந்து இவங்களையெல்லாம் கொண்டுட்டா குல தர்மம் கெட்டுரும். குல தர்மம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து 4 விதமான தர்மங்களை வந்து உருவாக்குறார், வர்ணாசிரம முறை. அதை வந்து பிராமண, சத்ரியா, வைஷ்ய, சூத்ரா
இந்த மாதிரி 4 விதமான தர்மங்கள் இருக்குது. அந்த 4 விதமான தர்மங்களை இப்போது குல தர்மம் கெட்டுருச்சு அப்படின்னா பெண்கள் வந்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் எல்லா பிரிவினரோடும் வந்து சேரக்கூடிய நிலைமை வரும். இதன் மூலமாக வர்ண சங்கர முறை வந்துடும். அதாவது வந்து தேவையில்லாத சந்ததிகள் வந்து உருவாவாங்க, தர்மம் அழிஞ்சிரும். அதுவும் இல்லாமல் இந்த பெரியவங்களெல்லாம் நம்ம கொள்றதுனால குலத்துக்கு என்ன தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியாத போயிடும். இந்த குலத்துக்கு இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அவங்க இருந்தால் தான் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஆக்சுவலாக இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, கவனிக்க வேண்டியது என்னென்னா, பகவான் வந்து 4 விதமான மதங்களை மட்டும்தான் அதாவது வந்து 4 விதமான மத கொள்கைகள் மட்டும்தான் உருவாக்குனார். அதாவது வர்ணாசிரம முறை, பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்திர, அந்த 4 மட்டும்தான் அவர் உருவாக்குனாரு. ஆனால் இந்த 4 சேர்ந்து ஃபியூச்சரில் இந்த 4 பிரிவினரும் மதம்னாவே என்னென்னா தர்மத்தை கடைப்பிடிக்கிறது தான் அர்த்தம். இந்த 4 பிரிவுகளுமே நாள் வர வர இந்த கலியுகம் வர வர என்னாச்சு, நாடார், செட்டியார், குயவர், கவுண்டர், இந்த மாதிரி வந்து நிறைய பிரிவு அவங்களே உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் மனுஷங்க உருவாக்குனது தான். இந்த ஜாதிகள் எல்லாமே கடவுள் வந்து இந்த 4 விதமானவங்களை தான் உருவாக்குனாரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 அது ஒரு பிரிவுலேயே 2 இருக்கும். ஒரு பிரிவில் பார்த்தா ஒரு 14 இருக்கும். நிறைய அதுக்குள்ளேயே பிரிவில் இந்த சாமியை கும்பிட்றவங்க இவங்க, இந்த சாமியை கும்பிட்றவங்க இவங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பகவான் பிரித்தது வந்து இந்த 4 தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைப்பிடிக்கிறது நிறையா. அந்த மாதிரி இப்போது கலியுகத்தில் வந்து ஜாதி வந்து அதிகமாயிடுச்சு. மதங்கிற பேரில் நிறைய தவறான கொள்கைகள் தான் கடைப்பிடிக்கிறாங்க. தர்மமே கிடையாது. மதம்னாவே ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுன்னு தான் அர்த்தம். தர்ம வழி அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் மதங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நிறைய பேர் மதத்தை பின்பற்றிட்டு அதோட மதத்தை அழிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இதெல்லாம் வந்து அர்ஜுனர் வந்து இதெல்லாம் சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட. இந்த மாதிரி தர்மமெல்லாம் குல தர்மமே அழிஞ்சிரும் கிருஷ்ணா, அதனால வந்து நீங்க தான் அவங்கள கொல்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, அதனால வந்து நீங்களே வந்து அவங்கள வந்து வதம் பண்ணிருங்க அப்படின்னு வந்து அர்ஜுனர் சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாரு அர்ஜுனர்கிட்ட, அர்ஜுனா இது வந்து என்னோட கட்டளை, நீ வந்து இவங்களை எல்லாம் வந்து நீ கொன்னுதான் ஆகணும், போர்ல வந்து நீ ஜெயிக்கணும், நீ கொல்லலை அப்படின்னா நான் கொல்லுவேன். அதை வந்து நான் கொல்லுவேன்னு சொல்ல அவரு. அதை வந்து நான் ஏற்கனவே அவங்கள கொன்னுட்டேன், நீ வந்து அவரோட உடம்ப தான் நீ கொல்ல போற, நான் வந்து ஆல்ரெடி அவங்கள கொன்னுட்டேன், நீ வந்து இந்த இடத்துல செய்யறது என்னன்னா ஒரு கருவியாக மட்டும்தான் செயல்பட போற அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துல வந்து அர்ஜுனருக்கு என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து போர்ல வந்து மறையிற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல, ஒரு சாகசத்தை எல்லாம் கிருஷ்ணர் வந்து காட்டல. அந்த இடத்துல அர்ஜுனர் வந்து போருக்கு பயப்படுற அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் வந்து ஒரு மறையிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி கொடுக்கல, போர்லேருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு சொல்லலை. அப்புறம் ஒரு மாதிரி வித்தியாசமான கலைகளை எல்லாம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கற்றுக் கொடுக்கல, அந்த இடத்துல ஞானத்தை தான் கொடுத்தார். நீ இது கொள்றதுனால என்னென்ன வரும்னு சொல்ற, ஆனால் இதெல்லாம் எதுவுமே உன்னை பாதிக்காது. அதாவது வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆயுதம் எடுத்து ஒருத்தங்க வெட்ட வராங்க இல்லையா, ஆயுதம் எடுத்து ஒருத்தவனை அடிக்க வர்றவங்களையும் பிறர் மனைவியை வந்து பிறர் மனைவியை வந்து தவறான வழியில் வந்து அவங்கள இது பண்ணுறதும், 3வது ஒரு வீட்டுக்கு தீ வைக்கிறதும், ஒருத்தவங்களுக்கு வந்து விஷம் வைக்கிறதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தகாத வார்த்தைகளால் ஒருத்தரை வந்து ஒரு பேசி அவங்கள வந்து இது பண்ணுறது, இவங்களையெல்லாம் ஒருத்தங்க கொன்னா கூட அந்த பாவம் வந்து அவங்களுக்கு சேராதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது பாவ வழியில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள வந்து கொன்னோம் அப்படின்னா அந்த பாவம் வந்து அந்த கொன்னவனுக்கு சேராது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை வந்து இந்த இடத்துல வந்து பகவான் வந்து சொல்கிறார், தர்ம சாஸ்திரத்துப்படி இது வந்து உனக்கு சேராது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அர்ஜுனர் வந்து விடலை, அந்த இது பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறாரு. அது தர்ம சாஸ்திரத்துப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து அர்த்த சாஸ்திரத்துப்படி நான் சொல்கிறேன், இது வந்து கொள்வது தப்பு, பெரியவங்களை கொள்வது பாவம் அப்படின்னு வந்து இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்க நிறைய வைக்கிறாரு. நான் வந்து போர் புரிய மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் கிருஷ்ணர் விடலை, இது என்னோட கட்டளை, நீ பண்ற நீ தான் பண்ற அப்படின்னாலே சரி நீங்கள் கட்டளை இடுறீங்க, நான் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும், பகவான் கட்டளை இட்டா பக்தன் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனர் வந்து நீங்கள் கட்டளை இட்டுனா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படி சரண்டர் அந்த இடத்துல அர்ஜுனர் அதான் சரணாகதி பண்ணிடணும். அதாவது வந்து தர்மம் டு சாட்சாத் பகவத் பிரணீதம், பகவானை சரணடைகிறது தான் தர்மமே இந்த இடத்துல. அது மாதிரி
அர்ஜுனர் இந்த மாதிரி சரணடைஞ்சாரு, பகவானை சரணடைஞ்சதுனால சரணடைஞ்சாங்க. இது தர்மம், பகவானை திருப்திப்படுத்தினர், சந்தோஷப்படுத்தினர். அதே மாதிரி லக்ஷ்மி தாயாரும் திருப்திப்படுத்தினாங்க. ஆனால் பிதாமகர் என்ன பண்ணாரு, அவர் தர்மத்தை கடைபிடிச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தாரு. ஆனால் என்ன பண்ணாரு, சில காரியங்களில் தர்மத்தை விட்டுட்டார். தர்மத்தை விட்டுட்டுன்னு என்ன, பகவானை திருப்தி பண்ணல அவர். அதாவது பஞ்ச பாண்டவர்களை நாட்டை வைத்து துரத்துறப்ப அமைதியா இருந்தார், வனவாசம் போறப்ப அமைதியா இருந்தார். திரௌபதி துயில் உரையிறப்ப அமைதி காத்தார். அந்த அடுத்து பார்த்தோம்னா அபிமன்யு வதம் பண்றப்ப அமைதி காத்தார். இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் சின்ன சின்ன பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தவறுகள் நிறைய இருக்கிறதுனால, அதாவது பகவானை இந்த இடத்துல திருப்தி பண்ணல, பகவானை மறந்துட்டாரு. இந்த இடத்துல தர்மத்தை கடைபிடிச்சாரு, ஆனா பகவானை மறந்துட்டார். ஒரு கெட்டவங்களோட சகவாசம் வச்சுட்டார், கெட்டவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி வச்சுட்டார். அதனால அதுக்குண்டான தண்டனை என்ன பண்றாரு பகவான், கடைசியில முள் அம்பு படுக்கையில படுக்க வச்சிடுறாரு. அதோட விளைவு தான் இது. அதான் பக்தனா இருந்தாலும் தவறானவங்ககிட்ட, அதாவது சத் சங்கத்துல தான் இருக்கணும், அசத் சங்கத்துல இருந்தா விளைவுகள் விபரீதமாகும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பக்தர்களுக்கு. ஆனா பகவான் விடல. இதுல இருந்து இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்கு. என்னன்னா, பகவானை கும்பிட்டவங்க எந்த நேரத்துலயும் வீழ மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, அதாவது அவர் அதர்ம பாதையில போறவங்களுக்கு கூட நின்று துணையா இருந்தாரு பீஷ்மர். அதனால வாழ்க்கையில தோத்தார். ஆனா அந்த உடல் தான் விழுந்துச்சு. ஆனா ஆத்மா என்னாச்சு, பகவானுக்கு 12 மகாஜனங்கள்ல ஒருத்தரா இருந்தார். அவர் இவ்வளவு நாள பக்தி பண்ணி இருக்கிறார். ஆக்சுவலா நாராயணனோட தூய்மையான பக்தர் அவரு. அதனால பக்தி பண்ணதுனால என்ன பண்ணாரு, அவரோட அந்த வாழ்க்கையை உடம்ப விட வச்சு அவரோட ஆத்மா ஒரு உயர்ந்த நிலையில பகவான் 12 மகாஜனங்கள்ல ஒருத்தரா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் பகவான் அந்த இடத்துல. அப்போ பகவான் பக்தி பண்றதுனால எந்த இடத்துலயும் நம்ம தோய்வ மாட்டோம், எந்த இடத்துலயும் விழமாட்டோம் அப்படிங்கிறது இவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பீஷ்மரோட சரித்திரத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஆக்சுவலா பக்தனுக்கு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சத் சங்கத்துல இருக்கணும், அசத் சங்கத்துல இருக்கக்கூடாது. பௌதிகவாதிகளோட செய்யற சூழ்நிலை ஏற்பட்டாலும், அதாவது நம்ம உறவினர்கள் எல்லாரும் நிறைய பேர் பக்தர்கள் இருக்க மாட்டாங்க, பௌதிகவாதிகளாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் தேவையான அளவுக்கு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு அவங்களோட பழகிட்டு அதிகப்படியான நேரத்தை நம்ம பக்தர்களோட தான் கழிக்கணும், இல்லைன்னா நம்மளோட பக்தி விழுந்துரும் அப்படிங்கிறது அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ பகவானை சந்தோஷப்படுத்துறதுல தான் நம்ம நம்மளோட வாழ்நாளை நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறது பீஷ்ம சரித்திரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஆக்சுவலாக அவருக்கு அந்த முள் படுக்கையே கிடைக்குது. இல்லைன்னா அவர் இவ்வளோ தர்மத்தை கடைபிடிச்சவருக்கு எதுக்கு அந்த மாதிரி முள் படுக்கை கிடைக்கணும்? இதை அவர் தன்னோட பக்தர்கள் துன்பப்படுறப்ப, அவரும் பக்தர் தான் இருந்தாலும் இந்த பக்தர்கள் துன்பப்படுறப்ப அவர் அந்த இடத்துல அமைதி காத்தாருங்கிறது தான் பகவான் திருப்தி இல்லாமல் போறதுனால தான் அவர் முள்ளம்பு படுக்கையில படுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ நம்ம பகவானை திருப்தி பண்றதுல நம்ம அப்படி அவரை திருப்தி பண்றதுனால தான் நம்ம தர்மத்தை கடைவே பிடிக்க முடியும். நம்ம தர்ம பாதையில போறோம் அப்படிங்கறதுனால நம்ம அதாவது முழுசா தர்மத்தை கடைபிடிக்கிறோமான்னா கிடையாது. பகவானை திருப்தி பண்ணாதான் முழு தர்மமே. அந்த இடத்துல முழு தர்மம் எங்கன்னா பகவான் சந்தோஷமா நம்மளோட பக்தியில திருப்தி ஆயிட்டாருன்னா அது முழு தர்மம். முழு தர்மம். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட சரித்திரத்திலிருந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு முகமதிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். முகமதியராக இருந்தவர். ஆனால் நாம என்ன சொல்வார், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். எனி டைம் பார்த்தீங்கன்னா ஹரிநாமத்தை மட்டும்தான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். சாரி, ஹரிநாமத்தை மட்டும்தான் தினமும் 3 லட்சம் நாமங்கள் சொல்லிட்டே இருப்பார். அவர் தூங்குற நேரமே சில நேரத்தில் இருக்காதான். 3 லட்சம் நாமங்கள். நம்ம நினைச்சு பாருங்க, 24 மணி நேரத்துல 3 லட்சம் நாமம் எந்த மாதிரியான ஒரு கேப் கிடைக்கும் உங்களுக்கு? சொல்றவங்களுக்கு கேப்பே இருக்காது, அவங்களுக்கு தூங்குறதுக்குண்டான நேரமே இருக்காது. 3 லட்சம் நாமங்கள் தினசரி ஜபிப்பாராம். ஆனா அவர் முகமதியரோட உருவத்தை, அதை அந்தோட ஆடை, அவரோட அந்த உருவ அமைப்பை அவர் மாத்திக்காமே அவர் 3 லட்சம் நாமங்கள் ஜபிச்சுட்டு வந்துட்டு இருந்தாராம். ஆனா தூய்மையான பக்தர்.
ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு தூய்மையான பக்தர் அவர். இப்போ அவர் வந்து அது அந்த முகமதியர் எப்படி போட்டிருப்பாங்க, அப்படியே அந்த குர்தா மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, தாடியெல்லாம் இப்படி நீளமாக வச்சுருப்பாங்க. இதே ஒரு உருவமைப்போடயே இருக்கிறாரு. ஆனால் வந்து ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, 3 லட்சம் நாமங்களை ஜபிக்கிறாரு. அந்த ஊரில் வந்து அதை வந்து ஜெகநாத்பூரியில் வந்து ஒரு யாகம் நடத்துகிறாங்க. யாகம் நடத்துகிறப்ப அந்தணர்கள் பிராமணர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பிராமணர்கள் அந்த அந்தணர்கள் இவங்கெல்லாம் வந்து வேள்வி நடத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அந்தனர் வந்து ஒருத்தர் வந்து கவனிக்கிறாரு, ஏன் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து, ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூரோட புகழ் வந்து அப்போ எல்லா பக்கம் பரவி இருக்கு. ஏன்னா 3 லட்சம் நாமங்கள் ஜபிக்கிறார் அவர். முகமதியரா பிறந்து 3 லட்சம் நாமங்கள் ஜபிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு புகழ் பரவி இருக்கு. அப்போ அந்தனர் வந்து ஏன் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நீங்க கூட்டிட்டு வரல அப்படிங்கிறது, இல்லை அவர் முகமதியர், அவர் இந்த வேள்விகள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு அங்க இருக்கிற பிராமணர். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் கேட்கல. அந்த இடத்துல போயிட்டு ஹரிதாஸ் தாக்கூர் கூட்டிட்டு வர்றாரு. ஹரிதாஸ் தாக்கூர் கூட்டிட்டு வந்து அங்கே வேள்வியில பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சோடனே வந்து என்ன பண்றாங்க, அங்கே இருக்கிற பிராமின்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவர் ஓரமா ஒதுங்கி போயிடுறாங்க. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அதுதான், அவர் வந்து ஆடை வந்து அந்த உருவ அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றிக்கவே இல்லை. அந்த முகமதியரோட அந்த ஆடை அமைப்புலேருந்து அந்த மாற்றிக்கல அவர். வெளியே உருவ அமைப்பு தான் அப்படி, ஆனால் உள்ள வந்து அவர் பியோர் பிராமின் தான் அவர். அப்போ பிராமின்ஸ் எல்லாம் வந்து ஒதுங்கி போகிறாங்க. அப்போ இந்த அந்தனர் வந்து இதெல்லாம் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த யாகசாலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இவரை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி இவ்வளோ நாள் 3 லட்சம் நாமங்களை ஜபிச்சிருக்கிறாரு, இவர் ஒரு மிகப்பெரிய பக்தர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து நிராகரிக்கிறீங்க இல்லையா, இப்போ யார் பக்தர்னு தெரிஞ்சிரும், யார் வந்து தர்மத்தை கடைபிடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் என்ன பண்றாரா, அங்க வேள்வியெல்லாம் நடத்துறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாம். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பதான் அந்த ஹோமம் பண்றதுக்காக தீப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இப்போ. ஆனா அப்ப வந்து ஹோமம் பண்றதுக்காக தீப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அவங்க பண்ற அந்த வாழ்க்கை தவ முறை வாழ்க்கையே, அவங்க ஒரு மந்திரம் சொன்னோம்னா அந்த தீ பிடிச்சுக்கும், அந்த இடத்துல தீ பத்திக்கும் ஆக்சுவலா. அப்போ எல்லா கையிலையும் வந்து பிள்ளை தான், அதாவது பச்சை பிள்ளை தான் வந்து தீ பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நெருப்பு வரும் அந்த இடத்துல, அக்னி வரும் அந்த இடத்துல. அந்த அக்னி வச்சுதான் அவங்க வந்து வேலி நடத்துவாங்க. அப்போ வந்து எல்லாத்து கையிலையும் வந்து சின்ன சின்னதாக அருகம்பில்ல வந்து அந்த அந்தனர் வந்து கொடுத்துட்டு வர்றாரு. ஹரிதாஸ் தாக்கூர் கொடுக்கல. சரி, நீங்க வந்து ஒரு பெரிய தர்மத்தை கடைபிடிக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு 4 விதமான தர்மங்களை கடைபிடிக்கிறீங்க, தர்ம கொள்கைகள் நடக்கிறீங்க, நீங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிராமணர்னு வந்து நீங்க சொல்லிக்கிறீங்க இல்லைங்களா, நீங்க வந்து தயவு செஞ்சு நான் இந்த அடியன்னு சொல்றது வந்து நீங்க கேட்டு நீங்க வந்து இந்த மந்திரத்தை அக்னி காயத்ரி மந்திரம் வந்து சொல்லுவாங்க. அக்னி காயத்ரி மந்திரம் சொல்றதுனாலதான் அங்க வந்து அக்னி வரும். அப்போ நீங்க அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பண்ணுங்க, வேள்வின் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ற தாழ்த்தி கேட்டுக்கிறாரு. அவர் தாழ்வா பணிவா கேட்டுக்கிறாரு. ஏன்னா அந்தனர் இல்லையா, அவங்க வந்து அவங்களோட மனசும் காயப்பற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக தாழ்வா கேட்டுக்கிறாரு. ஆனா எல்லாரும் சொல்றாங்க யாருக்கும் அங்க வந்து அக்னி வரல, அக்னி யாருக்குமே வரல. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் கிட்ட ஒரு பிள்ளை கொடுத்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. அவரு வந்து எந்த விதமான சாஸ்திரத்தையும் படிச்சவர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு முகமதியர். ஆக்சுவலா அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சது ஒரே நாமம் மட்டும்தான், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து அந்த பில் வந்து அக்னி வருது, அந்த பில்ல இருந்து அக்னி வருது. உடனே வந்து ஹோமத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சொன்னீங்கல்ல இவரை வந்து முகமதியர்னு சொன்னீங்களா, ஆனா வந்து இவர் தான் உயர்ந்த பக்தர், இவர் தான் வந்து தர்மத்தை வந்து கடைபிடிச்சிருக்கிறாரு முழுமையா. அதனாலதான் வந்து உடனே வந்து அக்னி காயத்ரி மந்திரம் சொல்லாமையே வந்து பகவான் வந்து கருணை காட்டி இருக்கிறாரு இவருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹரிதாஸ் தாக்கூரோட புகழ் இன்னும் மேல அதிகம் பரவுச்சான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம். அந்த மாதிரி பகவானை வந்து நம்ம வந்து முழு திருப்தி பண்ணாவே, அதாவது பகவானோட பாதையில பகவான் வழிவகுத்த பாதையில போனோம்னே நம்ம பகவானை திருப்தி பண்ணாவே நம்ம வந்து முழு தர்மம் அப்படிங்கிறது இதுல இருந்து. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு மகாபாரதத்திலிருந்து கிருஷ்ணர் அந்த கோபியர்களோட விளையாண்டு இருக்கிறப்ப அங்க யாகம் நடத்துறதுக்காக பிராமணர்கள் எல்லாம் வந்து பொருள் எல்லாம் கொண்டு போறாங்க, பழங்கள் இனிப்பு இதெல்லாம் கொண்டு போவாங்க வேள்விக்காக. கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப வந்து பகவான் வந்து அந்த இடத்துல மதுராவில் வந்து வேள்வி நடத்துறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து கேட்குறாராம், இடத்துல
எனக்கு வந்து அந்த இனிப்பு கொடுங்க, எனக்கு இந்த பழம் கொடுங்க சாப்பிட்றதுக்கு. பசங்க எல்லாம் விளையாண்டுருக்காங்க, கோபியர்களோட விளையாண்டுருக்கிறாரு. கேட்கங்காட்டி அவர் அங்கே இருக்கிற பிராமணர்கள்லாம், என்ன இது பசங்க இப்படி கேட்குறீங்க, இதெல்லாம் வந்து யாகம் நடத்துறதுக்காக இது வச்சிருக்கு, இது வந்து பகவானுக்காக, உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுருவாங்க. அப்போது இந்த இடத்துல சரியா தப்பான்னு பார்த்தா பிராமணர் செய்து தவறு தான். ஆக்சுவலாக வேள்வி நடத்துறது யாருக்காக அப்படின்னு பார்த்தா பகவானுக்காக தான். பகவானே நேராக வந்து கேட்குறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தவறு தான். ஏன்னா பகவான் இந்த இடத்துல சரணடையிலையே, அந்த வேள்வியே வேஸ்ட்டாக தான் போச்சான் கடைசியில். அந்த வேள்வி வந்து யாரை திருப்திப்படுத்தணும்னு அவரை திருப்திப்படுத்தலை. அப்போ அந்த வேள்வி எதுக்காக? அந்த வேள்வி வந்து ஒரு முழுமை அடையாமையே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல. அது வந்து அதாவது பகவானோட லீலைகளில் இது ஒன்றா சொல்கிறாங்க. அந்த மதுராபுரியில் நடந்த ஒரு வேள்வியில் வந்து பகவான் வந்து திருப்திப்படுத்தாதனால அந்த வேள்வி வந்து முழுமை அடையலை அப்படின்னு இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அதான் கலியுக தர்மமே என்னன்னா பகவானை சரணடைகிறது தான். பகவான் எதில் சரணடைகிறது? தர்மம் எங்கே போயிருக்குன்னா ஹரிநாமத்தில் இருக்குது. ஹரிநாமம் வந்து ஹரிநாமத்தை சொன்னாவே பகவானை திருப்தி பண்ணிடலாம். ஹரிநாமமே வந்து அதை வந்து ஹரிநாமத்து மூலமாக தான் பகவான் இருக்கிறாரு கலியுகத்தில் அப்படிங்கிறது நம்ம இந்த மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ சர்வதர்மான் பரிச்சத்த மாமேகம் சரணம் ரஜ அகம்த்வாம் சர்வ பாப்பேப்பியும் மோக்ஷேஷியும் ஆசுசக. அதாவது பகவானை வந்து சரணடைஞ்சோம்னாவே பகவான் என்ன சொல்றாரு? அனைத்து தர்மங்களையும் விடுத்து என்னோட சரணடை அர்ஜுனா, நான் உன்னை வந்து உன்னோட அத்தனை பாவத்தையும் நான் விடுவிக்கிறேன். அது வந்து நம்ம வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய தர்மம்னு இருக்கும், கணவனுக்கு செய்ய வேண்டிய தர்மம்னு இருக்கும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய தர்மம்னு இருக்கும், அப்புறம் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய தர்மம்னு இருக்கும், உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய தர்மம்னு இருக்கும். இது எல்லாமே நாம 100% நாம பண்ணிட முடியுமா? நீங்களே இருக்கீங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து 100% நீங்க கடமையை நீங்க பண்ணிடுவீங்களா? பண்ண முடியாது. பண்ணினாலும் அதில் தான் குறை கண்டுபிடிப்பாங்க, ஏதாவது ஒரு குறைய சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் பகவானை வந்து முழுசாக திருப்தி பண்ண முடியும், ஆனால் மனுஷங்களை திருப்தி பண்ணவே முடியாது. அதை தான் சொல்கிறாரு, என்னை வந்து முழுசாக சரணடை, நான் உன்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் நான் வந்து போக்குறேன் அப்படிங்கிறார். அப்போது பகவானை சரணடைஞ்சாவே நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிற மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது இன்னொரு அதை வந்து ஒரு தூய்மையான பக்தரோட ஒரு வரலாறு பார்த்தோம்னா, துருவரோட கதை. அந்த துருவ நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துருவ நட்சத்திரம் அந்த மாதிரி எப்படின்னா, துருவருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வந்து உத்தன்ன பாதர் தந்தை, அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா சுருச்சி வந்து இளைய மனைவி. அதை வந்து உத்தானபாதா மகாராஜாவுக்கு வந்து இளைய மனைவியோட பேர் வந்து சுருச்சி. சுனீதி வந்து முதல் தாரம். முதல் மனைவி சுனீதி, ரெண்டாம் மனைவி சுருச்சி. சுனீதிக்கு பிறந்தவர் வந்து துருவன். இரண்டாவது மனைவி அதாவது சுருச்சிக்கு பிறந்தவர் வந்து உத்தமன். இந்த மாதிரி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ அதிகமான அன்பு வந்து மன்னர் வந்து எங்க வச்சிருக்கிறாருன்னா இளைய மனைவி மேல வச்சிருக்கிறாரு, அதாவது சுருச்சி மேல வச்சிருக்கிறாரு. சுருச்சி வந்து எப்படிப்பட்டவள் அப்படின்னு பார்த்தோம்னா, ருச்சி, அதாவது அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது படி தான் நடப்பாங்க. அவங்களுக்கு எது பிடிக்கல அது தர்மம் அதர்மம் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் தர்மம், என்ன பிடிக்கலையோ அதுதான் அவங்களுக்கு அதர்மம். அது சுனீதி நீதிக்கு புறமா நடக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தர்மம் எப்படி சொல்லியிருக்கோ, தர்மம் பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கடைபிடிச்சு வாழ்றவங்க சுனீதி. அதான் வந்து துருவனோட தாய். அப்போ பார்த்தீங்கன்னா துருவன் வந்து என்ன பண்ணுற, அப்படி விளையாட்டு குழந்தை, 5 வயசு குழந்தை ஆக்சுவலாக. அது வந்து அப்பா மடியில் வந்து இளைய மனைவியோட மகன் வந்து போய் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நாமளும் போய் அப்பா மடியில் உட்காரலாம், ராஜா மடியில் தந்தை மடியில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ற. அப்படி பக்கத்தில் வந்து சுருச்சி இருக்கிற, அப்படி அதான் வந்து சித்தி அவங்க இருக்கிறாங்க. துருவனை வந்து என்ன பண்ணுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. அந்த குழந்தைய வந்து 5 வயசு பாலகன் தான் அவரு.
ஆனா 5 வயசு பாலகன்னு கூட பார்க்காம அவர் வந்து தகாத வார்த்தைகளெல்லாம் பேசுறாப்படி. என்னன்னா, நீ வந்து மன்னர் மடியில் உட்காரணும்னா அதுக்கு நீ என் வயிற்றுல பிறந்திருக்கணும், என் வயிற்றுல பிறந்திருக்கணும், உனக்கு அந்த தகுதியே கிடையாது, நீ வந்து அரண்மனையில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, உனக்கு வந்து இத மன்னரோட அடுத்த வாரிசாலாம் நீ கிடையாது அப்படின்னு தகாத வார்த்தைகளால பேசுற. அப்படி அதையெல்லாம் கேட்டுட்டு துருவன் வந்து அழுதுட்டு அவங்க அம்மா கிட்ட சுனீதி கிட்ட வந்து புலம்புறாப்படி. இந்த மாதிரி வந்து நடந்துச்சுமா, அம்மா கிட்ட வந்து சொன்னனே அம்மா வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க, எவ்வளவோ சொல்றாங்க, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து சரி அவங்க கொஞ்சம் போக போக சரியாயிருவாங்க, உன்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா துருவன் வந்து எதுக்குமே வந்து அவர் வந்து அம்மா சொன்ன வார்த்தையில எதுக்குமே திருப்தி ஆகல, எதுக்குமே சமாதானமே ஆகல. அவரு சின்ன பையன்தான், ஆனா எதுக்குமே சமாதானமே ஆகல, அழுதுகிட்டே இருக்கிற. அப்படி இதுக்குமே அவங்க அம்மானாலையும் அதை வந்து சுனீதினாலையும் சமாதானம் பண்ணவே முடியல துருவனை. அப்போ என்ன பண்ற, அப்படி இந்த இடத்துல வந்து சுனீதி வந்து துருவருக்கு வந்து ஒரு குருவா இருக்கிற. அப்படி இந்த இடத்துல எப்படின்னா, உனக்கு வந்து இதை விட ஒரு இதெல்லாம் வந்து சில காலம்தான், உனக்கு வந்து ஒரு எப்பவுமே நிலையா இருக்கிறது பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொல்ற. அப்படி சுனீதி சொல்ற அப்படி துருவன் கிட்ட. அப்ப துருவர் வந்து என்ன கேட்கிற அப்படி அப்படின்னா, அவரை நான் எங்க பார்க்கலாம், நிலையானவன் சொல்றீங்க, அவர் நான் எங்க பார்க்கலாம், எங்க பார்க்க முடியும் அப்படின்னு. நீ காட்டுக்கு போகணும், தவம் பண்ணணும், தவம் பண்ணாதான் அவரை பார்க்க முடியும், தவத்தின் மூலமா அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்படி அப்புறம் சரின்னு சொல்லிட்டு துருவன் என்ன பண்ற, அப்படி காட்டுக்கு போற. அப்படி 5 வயசு குழந்தை காட்டுக்கு போற. அப்படி காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ற. அப்படி தவம் பண்ற. அப்படி அந்த தவத்துல வந்து அவருக்கு என்னன்னா, காட்டுக்கு போறப்ப என்ன நினைச்சு போற, அப்படி தவம் எதுக்காக அப்படின்னா, எனக்கு என்னோட தந்தையை விட அதிக செல்வம் வேணும், என்னோட தந்தையை விட அதிக புகழ் வேணும், என்னோட தந்தையை விட அதிக ராஜ்யம் வேணும், என்னோட தந்தை வந்து எல்லாமே உயரத்தில் இருக்கணும் எனக்கு. ஏன்னா அவ்வளவு வலி, அவ்வளவு வலி வேதனை அவருக்கு. அப்ப போற. அப்படி போய் தவம் இருக்கிற. அப்படி தவம் இருந்து அவரோட தவத்துல மெச்சி நாராயணன் வந்து நிக்கிறாரு. நாராயணன் வந்து நின்னோடனே அவரை பார்த்தோன்னே வந்து அவரு யோசிச்சது எல்லாமே மறந்துடுறாரு. துருவர் வந்து என்னென்னலாம் யோசிச்சு பகவான் வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரோ எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஏன்னா அவரோட அழகு, அவரோட ஐஸ்வர்யம், அவரோட அந்த ஒரு உடம்பு தேகத்திலிருந்து வர்ற வெளிச்சம் இதெல்லாம் பார்த்துட்டு அவர்னால எதுவுமே கேட்க முடியல, எல்லாம் மறந்துடுறாராம். அந்த இடத்துல அவர் நினைக்கிறாரா, நான் ஒரு கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டேன், ஒரு கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாராம். அந்த இடத்துல ஒரு பெரிய வைரத்தை விட்டுட்டு ஒரு கண்ணாடி துண்டுக்காக ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறாராம் துருவர் பகவானை பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா பகவானை பார்த்து அந்த இடத்துல புகழ் பாடுறாரு துருவன். மறுபடியும் பகவான் வந்து அவரோட அன்புல வந்து நெகிழ்ச்சியாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க மட்டும் போதும் அப்படிங்கிறாரு துருவர். ஆனா பகவான் வந்து வேணாம் வேணாம்னு சொல்றப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்றாராம், எல்லாத்தையுமே கொடுத்துட்றாராம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒண்ணு கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நிறைய பக்தர்கிட்ட சொல்லுவாங்க, வெளியிலயும் சொல்லுவாங்க, பகவானை சரணடைஞ்சா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உருவிடுவாரு, நம்மளை வந்து நடுத்தருவில் நிக்க வச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எதை உருவாரு அப்படின்னு, எதை எடுப்பாரு நம்ம கிட்ட இருந்ததுன்னா, நம்மளோட அகந்தை எடுப்பாரு. நம்ம கிட்ட எது பக்தனுக்கு தேவையில்லையோ அதைத்தான் எடுப்பாரு. இது என்னோடது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதையே எடுத்துருவாரு. என்னோடதுன்னு நீ நினைக்காத அளவுக்கு அதை பண்ணுவார். அப்ப வந்து நம்ம என்ன நினைக்கணும், நம்மளது இங்க எதுவுமே இல்லை, நம்ம ஒரு சைபர், கிருஷ்ணா தான் வந்து எல்லாத்துக்கும் கூட அவர் வந்து ஆளுபவர், அவர் தான், நம்ம வந்து ஆளப்பட வேண்டியவங்க அப்படிங்கறது நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இது வந்து என்னோட சொத்து, இது என்னோடது, இது என்னோடது அப்படின்னு வந்து நம்ம உரிமை கொண்டாடிட்டே இருக்கக்கூடாது. இது எல்லாமே நம்ம வாழ்றதுக்காக பகவான் கொடுத்தது. நம்ம சில காலம் வாழ போறோம், சில காலம் இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து நம்மளுக்கு நிரந்தரம் இல்லைங்கிறத அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இது என்னோடதுன்னு திரும்ப திரும்ப அதெல்லாம் யோசிக்காம நினைச்சிட்டே இருந்தோம்னா தான் அவர் அதை பண்ணுவார். அப்பதான் அதை கை வைப்பாரு. பரிஷித் பலி மகாராஜாக்கு மாதிரி. பலி மகாராஜா என்ன பண்ணுவாரு, அத்தனைக்கும் ஆசைப்படுவாரு, எனக்கு இது வேணும் அது வேணும், யாகத்து மூலமா கேட்பாரு, 3 லோகத்தையும் நான் அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியார் மூலமா என்ன பண்ணுவாரு, யாகம் நடத்துவாரு.
அப்போ வந்து வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணி அந்த இடத்துல எல்லாத்தையும் அளந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு பரிஷித் பலி மகாராஜா வந்து என்ன பண்ணுவோம் 12 மகாஜனங்கள்ல அமர்த்துவாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு துருவருக்கு, அவர் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாரு, ஆனா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பவுமே இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது, நம்ம இந்த உடம்பு கூட நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னாதான் நம்மளோட வாழ்க்கை முறை நல்லா இருக்கும். நம்ம தான் அப்போ ஒரு உயர்ந்த பக்தியோட ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியும். இந்த இடத்துல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு எப்படின்னா 14 லோகத்துக்கு மேல ஒரு லோகத்தையே கொடுத்து அந்த இடத்துல வந்து துருவ நட்சத்திரம், அதாவது துருவனுக்கே ஒரு லோகத்தையே கொடுத்துட்றாரு துருவருக்கு. அதுதான் துருவ நட்சத்திரம், அததான் துருவ நட்சத்திரம்னு சொல்றது. 14 லோகத்திலையும் வந்து பக்தர்களை வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் துருவர் அவரோட பக்தி மூலமா எப்படி பிரகலாத் மகாராஜா அசுரர்களை கூட இருக்கிறப்பெல்லாம் வந்து கூட இருக்கிற அசுரர்களையும் வந்து பகவானோட நாமத்தை சொல்ல வைப்பார்ல, அந்த மாதிரி துருவர் வந்து 14 புவனங்களுக்கு மேல ஒரு லோகத்தை கொடுத்துட்டாரு பகவானு. அத்தனை செல்வங்களும் அத்தனை புகழும் வந்து துருவருக்கு கிடைக்குது. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே அவர் நினைக்கல. அந்த இடத்துல பொருட்டாவே நினைக்காம 14 புவனத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பக்திய வந்து பகவானை போதிச்சு பக்தி கொடுக்குறாரு. கொஞ்சம் ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாரும் வந்து பக்தியில வந்து திளைக்கிற மாதிரி பண்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்து அவர் வந்து உயிர் விடுற நேரம், அந்த வந்து உடம்ப விட்டு வைகுண்டம் போற நேரம் வருது. வைகுண்டத்துக்கு போறப்ப போயிட்டு இருக்கிறாராம். அங்க வந்து எப்படின்னா வைகுண்ட லோகத்துல வந்து விஷ்ணு தூதர்களா நந்தா சுனந்தான் 2 பேர் வராங்க. நந்தா சுனந்தா 2 பேர் வந்து துருவர் வந்து கூட்டிட்டு போறக்க வர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த விமானத்துல ஏறி உட்கார்றாரு. உட்காந்து போயிட்டு இருக்கிறப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, தன்னோட தாயை விட்டுட்டோம், சுனிதியை விட்டுட்டோம். நம்மளுக்கு குருவா இருந்து செயல்பட்டாங்க, நம்மளுக்கு குருவா இருந்தங்காட்டி சொன்னங்காட்டி தான் நான் வந்து அவம் பண்ணேன். அதுக்கப்புறம் பகவானை பார்த்தா எனக்கு இவ்வளவும் கிடைச்சதே வந்து தாயினால மட்டும்தான். இப்படி தாயை விட்டுட்டு பெரும் பாவி ஆயிட்டேன் நானு அப்படின்னு நினைச்சிட்டு நந்தா சுனந்தா 2 பேர்த்துல கூப்பிடுறாரு. இந்த மாதிரி வந்து என் தாயை விட்டுட்டு வந்துட்டேன், தாயை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு வைஷ்ணவரை வந்து பிறப்பு கொடுத்தவர்களுக்கு வந்து எப்படி வைகுண்டத்துல ஒரு இடம் கிடைக்காம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பாருங்க, அங்க ஒரு விமானத்துல போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு அங்க சிரிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து சுனிதி வந்து போயிட்டு இருந்தாங்களாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தரோட இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இறுதி வந்து முடிவு பகவானை சரணடைகிறது மட்டும்தான். பகவானை சரணடைஞ்சோம் அப்படின்னாவே நம்ம வந்து தர்மத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். தர்மத்தை கடைபிடிக்க நம்ம ஹரிநாமம் சொன்னாவே போதும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் 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 ஹரே ஹரே. எது என்ன நடந்தாலும், எது எப்படி போனாலும், இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இந்த நாமத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. நாமத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இங்க இருக்கிற பௌதிக லோகம், இந்த துன்ப லோகத்திலிருந்து நம்ம போக முடியும். துன்பம் இல்லாத லோகத்துக்கு, வைகுண்டம் கவலை இல்லாத லோகத்துக்கு நம்ம போக முடியும். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஸ்ரீல பிரபுபாத் की जय. श्रील जयपदानंद स्वामी गुरु महाराज की जय. हरे कृष्णा. हरि हरि बोल.